மன்னருக்காக தான். நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா, இன்னைக்கு மதுரையில் தொடர்பு வந்திருக்குன்னா, அலாரன் மூலமாக எனக்கு தெரிஞ்சு வந்திருந்தாலும், நான் அந்த வளையர் முத்திரைங்கிற சமூகத்தில் அந்த மன்னரை வச்சு தான் நான் அந்த மதுரைக்குள்ள வர்றேன். இது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்பவுமே கொள்கையை மாறாமல் பயணிக்கக்கூடியவங்க. அப்புறம் நம்ம தலைவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆரம்ப கால வரலாறு ஒன்று இருக்குது. ராமநாதபுரம் டவுனுக்குள்ள வந்து முத்திரை யாருமே வந்து தேர்தலில் நிற்க முடியாது, வர முடியாது, போஸ்ட் போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. பெருமைக்கு வேணால் சொல்லலாம். ஆனால் ஒத்த வளைய நான் நின்று அங்கே கெத்து காட்டின ஒரு அண்ணன் இன்னைக்கு நான் கூப்பிட்டு வரேன்னா வலுவான தலைமையாக நான் இது வரைக்கும் ஒரு 10 ஆண்டு காலமாக பயணிக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் என்ன. ஆனால் தலைவரை பற்றி நீங்கள் நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும். அரசியல் வாழ்க்கையில் இருந்து அந்த ஒத்த வீடாக இருந்து கஷ்டப்பட்டு வந்து பல இன்னல்களை சந்தித்து எனக்கு எத்தனையோ முறை உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்திருக்கு, எத்தனையோ முறை பாதிப்புகள் இருக்கும்போது என்னை பாதுகாத்து நல்ல முறையில் வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக நான் இன்ன வரைக்கும் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட தலைவர் பின்னாடி வந்து நான் பயணிக்கிறது வந்து ஒரு வரம் தான். இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பாட்ட போய் சொன்னால் கூட நீ தலைவர் அவர் பின்னாடி இருறா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அம்மாவை எங்கள் குடும்பத்திலே சொல்லுவாங்க. இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா, நம்பி கூப்பிட்டு வந்திருக்கோம்னா, இன்றைக்கி மதுரை மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக சொல்கிறேன், தலைவரோட பயணத்தை வந்து இன்றைக்கி தென் மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னோட பங்களிப்பு அதிகமாகவே இருக்கும். அதோட உங்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்கணும், தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அது போக பார்த்தீங்கன்னா 2021 தேர்தல் தென் மாவட்டத்தில் வந்து ஒரு வரலாறு சின்ன ஒரு சாம்பிள் சொல்கிறேன். இது வரைக்கும் தென் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 மாவட்டம் இருக்குது. ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை மாவட்டம், திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, அருப்புக்கோட்டை, திருநெல்வேலி எல்லா பக்கத்துமே முத்திரையர் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கும். பெரும்பான்மையாக இருந்து சுயேட்சையாக நின்று எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சமூக பணிக்கு வந்து 2 வருஷத்தில் 11,000 ஓட்டு திமுகவை எதிர்த்து, அதிமுகவை எதிர்த்து, பிஜேபி எதிர்த்து, அனைத்து பேரை எதிர்த்து 11,000 ஓட்டு வந்து இந்த காலத்தில் எவனுமே வாங்க முடியாது. அன்னைக்கு கோடிக்கணக்கில் பேரம் பேசுனாங்க. அன்னைக்கு வாங்கிட்டு அவர் உண்டு அவர் குடும்பம் ஒன்று போயிருக்கலாம். அது எனக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். தென் மாவட்டத்தோட அரசியல், சமூகத்தோட சூழ்நிலை, சமூகத்தோட பதற்றம் தென் மாவட்டத்தில் எப்படி இருக்கு எல்லாம் ஏட்டு வச்சுட்டு தெரியும். அது உங்கள் மக்களுக்கும் தெரியும், எனக்கு